சாகரசு நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுடைத்து தந்தைக்கு உபதேசம் செய்தமலை நீங்கள் தமிழ்க்கு நாடகம் அதான் அப்பனுக்கு எல்லோரும் வளைத்து போயிருக்கிறான். நம்முடைய பலகுருமார்களுக்கு என்ன இப்படி இடத்துல இருக்கும் பொழுது போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அத்தனை ஆன்மீகமும் கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்த்தேன். ஊத்தி என்றதா அவருக்கு பேச்சு காட்டு எங்க போனது கொண்டு வரக்கூடிய ஒரு எழுச்சி மாநாடு இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு. கூட்டு முயற்சி, ஒற்றுமை, அனைவரும் இணக்கத்தோடு இணைந்து செயலாற்றி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு. இந்து முன்னணியினுடைய சார்பாக நடக்கக்கூடிய இந்த எழுச்சி மிக்க மாநாட்டினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் கூட்டு முயற்சி. இந்து அமைப்புகள் அனைத்தையும் இணக்கத்தோடு இணைந்து இந்து சமுதாயத்தையும் அரவணைத்துக் கொண்டு சட்டம் எண்ணிக்கையில நாம் எல்லாம் திரண்டிருக்கிறோம். வெற்றியினுடைய ரகசியம் இது. மிகப்பெரிய மாற்றம் நம் கண் முன்னாடி நிகழ இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது முருகப்பெருமானுடைய திட்டம், இறைவனுடைய விருப்பம். இந்து சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். சங்கத்தினுடைய டாக்டர் கேசவர், டாக்டர் ஜி அவருடைய ஒரு கொண்ட ஒரு வாக்கியம் உண்டு. டாக்டர் ஜி 100வது ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டுல
RSS பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எதையும் நடத்த போறதில்லை. பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை மதுரையில நடத்தி மாநாடுகள், மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் எதையுமே நூற்றாண்டுல செய்ய போறதில்லை. இன்னும் என்ன செய்ய போகுது? நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு 3 நிமிடங்கள்ல சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய இருக்கின்றேன். என்ன அது? உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக போற்றிய பூமி நமக்கு தாய். புத்ரோ அகம் பிருத்திவியா, நாமெல்லாம் பூமி தாயுடைய புதன். இப்படி உயர்ந்த சிந்தனைகள். மாத்ருவத் பரதாரேஷு லோஷ்டவத் பரத்ரவ்யேஷு ஆத்மவத் புனர். இது நம்முடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த 5 விரல்ல எதுவுமே ஒரு நாம என்ன கடைபிடிக்கணும்? ஏற்றத்தாழ்வு கடைபிடிக்கமா, தீண்டாமை கடைபிடிக்கமா. எல்லாருக்கும் பொருள், கோவில்கள் இறக்கப்பட வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இன்னும் கோவில்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அனுமதி இல்லை. கிராமங்கள்ல இது உண்மை. ஏற்படுத்த வேண்டும். மாற்றுவோம் என்று கட்டி கொண்டு பணிபுரிகின்றோம் சங்கத்தினுடைய நம்முடைய மாற்றம் கொண்டு வர வேண்டும். நம்ம தீண்டாமை கிடையாது, நம்முடைய குடும்பத்தில் தீண்டாமை கிடையாது. இது இந்த எடுத்துக்காட்டு மூலமா சமுதாயத்தில் தீண்டாமை முறையிட்டார்கள். முருகப்பெருமான் வந்தார், தர்மம் வென்றது. இந்த மாநாட்டின் நோக்கம் மக்கள் சக்தி திரண்டால் இந்த நாட்டுக்கு தீர்வு. 4 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போனா வீட்டுல இருக்கிற 4 பேரு தனித்தனியா சாமி கும்பிடுவாங்க. இது ஒரு பேச்சு இல்ல. அதுக்காக இந்த நிகழ்ச்சி நிறைவாக மனிதரின் சிறப்புரை இல்ல. சிறப்புரை யாரு இன்னைக்கு? சஷ்டி கவசம். என்ன மழை வந்தாலும் கவலைப்படாதீங்க, நாமெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மழையில முருகனை நோக்கி சஷ்டி கவசம் சொல்ல போறோம். காரணம், மக்கள் சக்தியாக மாற வேண்டும். தமிழகத்தில் ஒட்டுமொத்த மேடையில எவனாவது இந்த பூமியில, இந்த மண்ணுல ராமரை பத்தி, பெருமாளை பத்தி, கடவுளை பத்தி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே அவர் சிறப்பெடுத்து காமிச்சு தர்மத்துக்கு விரோதமாக யாராவது பவன் கல்யாண உதாரணம் நமக்கு. அடுத்து ஒருத்தர் வர முடியாது, தவிர்க்க முடியாத காரணத்தினால சொல்றார். நமக்கு எல்லாம் தெரியும், யோகிஜி பின்னாடி மறைக்குது. அவர் எப்படி இவராவது கை காமிச்சார். யாராவது கை காமிங்க. ஓகேவா? ஜி அரசியல் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். ஞாபகம் வச்சுங்க, அரசியல் பேசவே இல்லை. என் பக்தன் ஜி இப்படி சொன்னாருன்னு போயிடலாம், வெளியில் சொல்லிடாதீங்க. அடுத்தபடியாக ஒரு ஏவி காட்சி இருக்கிறது. கடந்த 45-50 ஆண்டுகளாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சியை பற்றி நம்முடைய வருகிறது. அதை போடலாம். என் பேரன் வச்சு நாளைக்கு ஹிந்து ஹிந்துவா இந்து சமுதாய சரித்திரம் படைத்த கடவுளை கூட நான் எழுப்பி சிறைகளில் சிக்கிய இந்துக்களை
சக்தி எனும் எழுச்சி மூலம் விடுதலை செய்யும் இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை காத்தல். போர்க்காலத்தில் பல பலிகள் பல வலிகள் அத்தனையும் கடந்து பிரிவினைவாதத்தை அழித்து விட்டதை இன்று சமுதாயம் காக்கவே இந்த பெண் இதை வீரர் அவர் சென்ற பாதையில் பயணிக்கும் இந்து மக்கள் 2023ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இயக்கம் உங்களை வைத்து அரசியல் செய்யவில்லை. தமிழகத்தை தீர்மானம் மாநாட்டுடைய தீர்மானம் இருக்கும். மாநாட்டுடைய தீர்மானத்துடைய தலைப்பு மட்டும் ஒரு வரி 2 வரி இருக்கு. அதை நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கிஷோர்குமார் நாம நிறைவேற்றும் வகையில 2 கைகளையும் தூக்கி ஓம் சொல்லணும். ஓம் சொல்லி நாம இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். இந்த மாநாடு மதுரையில நடத்துறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு தீர்மானம் நாம பண்ணிட்டோம். ஆனா இந்த தரப்புல முடிவு வரணும் தான் முடிவு பண்ணாரு. ஏன் என்று சொன்னால் கடந்த 30 ஆண்டுகளாக வேண்டும் வருகின்ற வார்த்தைகள் தீபத்திற்கு அந்த தீர்மானம் சென்னிமலை பிரச்சனை, திருப்பூர் பிரச்சனை, பழனியில பிரச்சனை, இந்த ஒரு தீர்மானம் திருப்பூர் அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான வேற லெவல் சாங் அவர்களுக்கு சென்னையை சார்ந்த தர்ஷி நாட்டியாலயம் நம்முடைய சம்ஸ்கார் பாரதி அமைப்பு சார்ந்தவர்கள் நேரத்தில் நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்னதுதான் நல்லவங்க
தண்ணீர் துளி. நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்ணீர் துளி. அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்துக்கு கடைக்கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், எழுச்சியான ஒரு கூட்டம், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள், நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகனை மையமாக வைத்து மதுரை மாநகரத்தில் சங்கமித்து இந்து முன்னணியவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண அவர் செயலி. ஹலோ அப்படியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், தேசிய பொதுக்கட்சியினர் ஒரே லைன்ல போங்க.